ஓம் சக்தி தாயை போட்டி வராயம்மா போட்டி வருந்துரலை போட்டி அங்காளேஸ்வரியை போட்டி பத்ரகாளி போட்டி நமகாளி போட்டி நமச்சிவாயை போட்டுவோம். இந்த ஆண் சாமியை போட்டி பெண் சாமியை போட்டி இந்த சக்தி பீடமை போட்டி வராயம்மா போட்டி வருந்துரலை போட்டி அங்காளேஸ்வரியை போட்டி பத்ரகாளி போட்டி நமகாளி போட்டி நமச்சிவாயை போட்டுவோம். தென்னாரோட சுவனை போட்டி எண்ணாட்டிரோ போட்டி அண்ணாமலையை போட்டி கைலமலை போட்டு அகரப்பட்டு ஆம்பளை போட்டி பொம்பளை போட்டி உதரமையை போட்டி உதராட்சியை போட்டி நன்றியை போட்டி நமச்சிவாயை போட்டுவோம். ஈசனை போட்டி ஈஸ்வரை போட்டி பார்வதியை போட்டி பரமசிவனை போட்டுவோம். சக்தி என்றால் அம்மன், அம்மன் என்றால் ஈசன், ஈசன்னா பரமசிவன், பரமசிவனா உடம்பு, உடம்புன்னா மந்திரம், மந்திரம்னா மாயாஜலம், மாயாஜலம்னா உயிர், உயிர்னா சிவன், சிவன்னா சித்தி, சித்தி என்றால் புத்தி, புத்தி என்றால் கத்தி, கத்தி என்றால் கருப்பு சாமி வரமாட்டா கருத்து, கருத்துன்னா மந்திரம், மந்திரம்னா ஈஸ்வரன், ஈஸ்வரன் என்றால் பார்வதி, பார்வதி என்றால் கத்தி. ஐயோ எம்மா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ எப்பா கடவுளே என்னை எப்படிடா கொண்டு போறோன்னு சில பேர் ஆயிராங்க. எதுனால கொண்டு போகிறாங்க அவனுக்கு தெரியல, எதனால பிறகுறான்னு அவனுக்கும் தெரியல. பிறந்த மேனியோட பிறக்கிற குழந்தைக்கு ஆடை போட்டு முக்காடு போட்டு எல்லாத்தையும் குள்ளா போட்டு நல்லா சந்தோஷமாக இறுக்கி அணைக்க வைக்கிறாங்க. சாகும்போது என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ஒரு போட்டு சோறு கூட போடாத போட்டு தீ மூத்திரம் ஒன்றா ஆக்கினு அவனை என்னென்ன பெற்றுக்கின்னு பிறகு என்ன என் மயிருன்னு கேட்க மாட்டாங்க. அவனை கேட்காத இந்த சுடுகாட்டில் எடுத்து போயிட்டு புதைக்கிறதுக்கு முன்ன இவனுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பிறகு அம்மா நல்லா இருக்கிறாங்களா, அப்பா நல்லா இருக்கிறாங்களா, பாட்டி நல்லா இருக்கிறாங்களா, தாத்தா நல்லா இருக்கிறாங்களா, இல்லை உங்கள் அம்மா பேத்து நல்லா இருக்கிறாங்களா, உங்கள் பாட்டி பேத்து நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க கேள்வி. புரியுதா? இந்த கேள்விக்கு எவன்கிட்டையும் அந்த பதில் இல்லை. இந்த பதிலுக்கு ஒரு ஈஸ்வரன் உண்டு, ஒரு ஈஸ்வரனுக்கு ஒரு பரமேஸ்வரன் உண்டு, ஒரு பரமேஸ்வரனுக்கு ஒரு ஒரு உடி உண்டு, ஒரு உடிக்கு ஒரு நொடி உண்டு, நொடிக்கு ஒரு குழந்தை உண்டு, ஒரு குழந்தைக்கு ஒரு கூத்தார் உண்டு, ஒரு கூத்தாருக்கு ஒரு லிங்கம் உண்டு, ஒரு லிங்கத்துக்கு ஈஸ்வரன் உண்டு, ஈஸ்வரனுக்கு ஒரு பார்வதி உண்டு, பார்வதிக்கு பரமசிவன் உண்டு, பரமசிவனுக்கு உடல் உண்டு, உடலுக்கு முயவாமுக்கிறாங்க பத்தியா. அவங்க வந்தாங்கன்னா எம்மா ஒரு தண்ணி எடுத்து கொடுமா குஷ்டு போகிறோன்னு சில பேர் கேட்கணும். அது கேட்டால் தான் அதோட குழந்தையோட அருகுறி என்னான்னு தெரியும் சில பேருக்கு. சில பேருக்கு குழந்தைன்னா என்னான்னு தெரியாது. புரியுதா? குழந்தை எடுத்து வளர்த்துட்டு பிறகு அப்புறமா அதை மூஞ்சி காமிக்கிறாங்க பத்தியா, அவங்களுக்கு கோசம் தான் அந்த வீடியோ. புரியுதா? அந்த குழந்தைய வந்து வளர்த்துட்டு பிறகு சனின்னு பகவானே சனீஸ்வரனே இப்படின்னு அசிங்கமே தர்றாங்க பத்தியா, அது போல திருக்கூடாது. புரியுதா? கண்ணு மலரு காது மூக்கு கொஞ்சம் பத்தியா, அதுவும் வராது. புரியுதா? நம்ம எப்படி வாய்த்திருமோ அதுதான் போய் பழிக்கும். இது போயிட்டு எப்படி எப்படி வாய்த்திரியோ அது எப்படின்னா அவங்களோட பெற்றவங்களோட ஆசை வந்து அவங்களுக்கு போய் சேரும். அதை விட்டுட்டு நீ கண்டபடி திட்டினா அது கண்டபடி தான் போகும். அந்த சாபனம் வந்து எவங்ககிட்டும் கிடையாது. அவங்களோட சாபனம் அவங்களுக்கு தான் போய் சேரும். சாபனம் மக்களுக்கு தான் போய் சேரும். அதை தான் சொல்கிறேன், யாரையும் பொண்ணுங்களை திட்டாத, பிள்ளைங்களை திட்டாத. அவங்கள திட்டுறதுக்கு முன்ன நீங்களே உங்கள் தலைமையில் கை வச்சுங்க. புரியுதா? அப்போ தான் உங்களுக்கு மைண்டு வாசனம்னு தெரியும். புரியுதா? திட்டு பிறகு யோசித்தா எதுவுமே வராது. புரியுதா? இந்த பரமசிவனுக்கு வந்து ஒரு உயிர் உண்டு, உயிருக்குள்ள ஒரு ஊசல் உண்டு, ஊசலுக்குள்ள ஈஸ்வரன் உண்டு, ஈஸ்வருக்குள்ள பார்வதி உண்டு, பார்வதிக்குள்ள சிவன் உண்டு, சிவனுக்குள்ள இந்த மூக்கு சளி பிடிச்சிச்சுன்னா இந்த முக்காடு போட்டுக்குன்னு சளி போட்டுன்னு சிந்த முடியாது யாராலையும். புரியுதா? முக்காடு போட்டுக்குன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தான் உயிரே போவோம். முக்காடு போட்டுக்கு தான். முக்காடு போட்டுன்னா செத்த சுடுகாடு போகும்போது முக்காடு போட முடியாது. உயிராக இருக்கும்போது முக்காடு போட்டுன்னு ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுக்குன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். புரியுதா? நம்மளுக்கு பிறந்து வந்த கடவுளுக்கு பற்றியா அவன் வரமாட்டான், நீ தான் அங்கே போகணும். அந்த பிறந்து வந்த கடவுள் யார் தெரியுமா? உன்னை பிறக்க வைக்கிறது உங்கள் அப்பா அம்மா தான். அதை விட்டுட்டு கடவுள் போயிட்டு சும்மா போயிட்டு கடவுளை என்னை காப்பாற்ற எந்த கடவுளும் வரமாட்டான். புரியுதா? நீ கும்பிட்றதையும் வராது. உன்னை போடுறான் பற்றி கட்டு, அவனும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவனால் சக்தி உனக்கு வச்சு அந்த சக்தியும் யாருன்னு தெரியாது. உன்னை பிறக்க வச்சதே யாருன்னு தெரியாது. அதை விட்டுட்டு என்னை பெத்தாம் பற்றிய கடவுள் அவனை தான் திட்டுவாங்க. என்னான்னு திட்டுவாங்க தெரியுமா? இவன் பிறக்க வச்சான், இவன் வந்து லைவ் வீடியோ போடுறான், இவன் வந்து யாருன்னு தெரியல, அந்த கடவுள் பேர் என்னான்னு தெரியாது. இவன் பேர் தான் குப்சாமி. இந்த குப்சாமி பேர் தான் இந்த நாடு புல்லா நகரம் புல்லா கண்டுபிடிச்சி வச்ச மூலிகை. இந்த மூலிகையில் என்னென்ன வினை இருக்குது எனக்கு தான் தெரியும். இந்த வினையை வச்சுன்னு நான் வச்சு இந்த பாவம் புண்ணியம் மொத்தம் தீர்த்துட்டேன். என்னோட பாவம் உள்ளாம், இதோட பாவம் உள்ளாம் உங்களுக்கு தீரணும்னா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோ. 70 10 100 364 இதோட நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு. இந்த வாட்ஸ்அப் நாளே வீடியோ கால்லே வரலாம், நீங்கள் லைவாக பார்க்கலாம். இந்த குப்சாமியோட பேர் வந்து இந்த மலை கொகநாதன். என்ன பேர்? மலை கொகநாதன். கொகையில தான் ஒரு சிரஞ்சீவி செஞ்சி குச்சி, அந்த செஞ்சி குச்சியில் தான் இந்த தொடையில வச்சுக்கிறது. இந்த செஞ்சி குச்சி தொடையில் தான் அந்த ஈஸ்வரன், ஈஸ்வரன் பேர் தான் நந்தி, நந்தி பேர் தான் நமச்சிவாயன், நமச்சிவாய பேர் தான் ஈஸ்வரமூர்த்தி. ஈஸ்வரமூர்த்தி என்றால் உடம்பு, உடம்புன்னா ஒரு உயரம், ஒரு பனைமரம், ஒரு சரக்கு, ஒரு கோட்டரு, ஒரு முனீஸ்வரன். ஒரு முனீஸ்வரம் கூட தான் ஒரு குடி சொத்தான் ஏவல் இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு மனுஷன் வந்து ஐக்கியத்து வர்றது. அந்த ஐக்கிய கடவுள் தான் சிவபெருமான். சிவபெருமான் கடவுள் தான் இந்த ஜடாமுடி. ஜடாமுடி என்றால் ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்றால் ஒரு முடி, ஒரு முடிக்கு ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணுக்கு ஒரு வினாடி, ஒரு வினாடிக்கு ஒரு உயிர் நாடி, ஒரு உயிர் நாடிக்கு ஒரு பொம்பளை, ஒரு பொம்பளைக்கு ஒரு மது, ஒரு மதுக்கு ஒரு சரக்கு,
ஒரு சரக்கு ஒரு வாகனம், ஒரு வாகனுக்கு ஒரு வண்டி, ஒரு வண்டிக்கு ஒரு ரோடு, ஒரு ரோடுக்கு ஒரு உயிர், ஒரு உயிருக்கு ஒரு பலி, ஒரு பலிக்கு ஒரு சரக்கு, ஒரு சரக்கு மண்டைன்னா மயான கொள்ளை சேர்த்து சுருகாடு போகுது. இந்த மயான கொள்ளைக்கு இந்த கார் வாகனம் போறவனுக்கு சரக்கு போட்டு அடிச்சான்னா பலாப்பயம் பொழகிறாப்புல எல்லாரும் பொழுது போடுறான். இந்த லாரி வாகனம் வேறு மிருகடிச்சு போடுறான். இந்த பஸ்ஸுக்காரங்க அவனுக்கும் அதே மாதிரி தான். இந்த பரிகாரம்ன்றது எவனுமே கிட்ட கிடையாது. இந்த மூலிகை வச்சுன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லபடியாக நீள் ஆயுள்தான் இருக்கலாம். இதெல்லாம் யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கிறவன் கரெக்டாக வருவான், புரியாதவன் என்ன பண்ணுவான், இவன் பேசுகிறான் பாரு முட்டாளு, இவனுக்கே என்ன வேலை தெரியாது, இவன் பைத்தியக்காரன் வளர்றான்றான். இந்த பைத்தியக்காரங்கிட்ட பாருங்க, இந்த பைத்தியக்காரனுக்குள்ள இன்னொரு பைத்தியக்காரன் இருப்பான். இன்னொரு பைத்தியக்காரக்குள்ள கொண்டு போகிறான் பற்றிய மேலே அவன் தாங்க உட்காந்துக்கிறது. எப்படி கொண்டு போகிறான் நான் மொத்தம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த நோட் பண்ணி வச்சுக்கிறது தான் 18 சித்தர்கள் கொடுத்த மூலிகை. அந்த மூலிகை எப்படி பயன்படுத்தணும்னு மொத்தமே காமிச்சு கொடுத்து போடுறான். அதோட மூலிகை பேர் தான் 48 சித்தர்கள் வருவான். அந்த சித்தர் பேரு தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரம் பேரு தான் படந்த மூஞ்சி தான் இந்த சிவலோகம். இந்த சிவலோகம் பேர் தான் இந்த மானத்தாய் தான் நம்மளை இங்கிருந்து கொண்டுன்னு போறா. அதுதான் பரமேஸ்வரி. அந்த பரமேஸ்வரி தான் எல்லாருக்கும் படி அழகுருவோம். அந்த படி நம்மளுக்கிட்ட எப்படி வருது, யாருக்கு வருதுன்னு யாருமே தெரியாது. புரியுதா? இரவுலாம் நிலா காயாது. நிலா காயுது, சுக்க காயும். அப்புறமா தான் நிலா வரும். அதுக்கப்புறம் தான் மாந்திரிக சூனியெல்லாம் மேலேருந்து நோட் பண்ணி சந்திரக்கோள், மந்திரக்கோள், ஜடாமுடி, ஜலகண்டேஸ்வரம் எல்லாம் படி அழுது கீயோ யார் என்னென்ன கனவு வரணும் ராகுல் நோட்டா பண்ணி எவனுக்கு படி அழகணும் அவன் தலைமையில் அழுத்தி சீக்கிரமா மிளகா அரைச்சி மேலே இசுக்குவான். இல்லை கீ போதைக்கிறோன்னா கீக்கிறோம் இசுக்குவான். அவன் பேர் தான் சுருக்காட்டு காளி. சுருக்காட்டு காளினா 7 விதமான காளி இருக்குது. ஒன்று கருங்காளி, ஒன்று அங்காளி, ஒன்று மயான காளி, ஒன்று சுடுகாடு காளி, இன்னொன்று மறைமுகமாக மனித உருவத்திலே மாந்திரிக மண்ணி சூனி மண்ணி இட்டுமை சாவடியர் காளி. அந்த காளி பேர் தான் சூனி மாட்டான்றாங்க. அந்த சூனியத்துக்கு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? அந்த சூனி யார் பங்காளி பண்ணா, இவன் பண்ணா, அவன் பண்ணான்னு யோசி மூளை மென்டல் ஆக்கி அப்படியே பைத்தியக்காரன் ஆகி அவனை தடி குச்சின்னு நோண்டி போயிட்டு சேர்த்து போனோம். அந்த பணம் தான் இந்த பரலோகம். அந்த பரலோகத்தில் தான் இந்த குப்சாமி உருவம். எப்படி கண்டுபிடிச்சது நல்லா கேட்டுக்கும். இந்த படியை போட்டி, மரகா போட்டி, அப்பனையை போட்டி, ஈசனை போட்டி, பார்வதியை போட்டி, பரமசிவனை போட்டி, வெட்காளி போட்டி, பத்ரகாளி போட்டி, நவகாளி போட்டி, நமச்சிவாய விடுவோம், தென்னாரோட சிவனை போட்டி, என்னாட்டிக்கிறவை போட்டி, அண்ணாமலையை போட்டி, கைலமலையை போட்டி, அகரப்பட்டு ஆம்பளை போட்டி, பொம்பளை போட்டி, இந்த உடலை போட்டி, உயிரை போட்டி, அம்மனியை போட்டி, ஈசனை போட்டி, இந்த கொடுத்த வச்ச 18 சித்தர் மூலிகையை போற்றி, இந்த சூரிய நாராயண போற்றி, இந்த சூரிய அஸ்தமை போற்றி, இந்த பிரம்மதேவ போற்றி, இந்த பிரம்ம கோயிலை போற்றி, மந்திர கோயிலை போற்றி, மாயாஜலமை போற்றி, இந்த மாந்திரிகமை போட்டி, சூரியமை போட்டி, ஏவலை போட்டி, குடிசோதனை போட்டி, விட்டு போன போட்டி, யார எப்படி பயன்படுத்துறதுன்னு அந்த மூலிகையில தெரியும். அதோட டைம் சொல்றேன்ல கேட்கும். இந்த வார்டு நம்பர், உறுப்பினர், இந்த கவுன்சிலர் இதெல்லாம் நம்ம கிட்ட வீடியோவில் கேட்டுக்கலாம். எப்படின்னு கேட்டுக்கோ. எங்கெங்க எப்படி ஜெயிக்க போகிறேன், எந்தெந்த கோடில் என்ன நான் மந்திரம் போடணும்னு உங்களுக்கு போட்டு தரேன். அந்த கோடில் ஒரு மந்திரம் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிஜமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அதோட மந்திரம் பேர் தான் நான் போட்டு வச்சிருக்க குளிச்சம். அந்த குளிச்சம் பேர் தான் 18 சித்தர்கள். எப்படி வாயணுன்ட்டு உங்களுக்கு அறிகுறி சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கோ. வாயறதுக்கு முக்கியம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிட்டு போகிறோமோ அந்த சாதனை தான் நம்மகிட்ட வரணும். இது வேற என்ன ஏமாத்துற சாதனை நம்மகிட்ட வரணும். புரியுதா? நீ நல்லது பண்ணால் உன் நல்லதே செய்யும். உனக்கு படி எழுதா உனக்கு கடவுள் அதுக்கு மேலே உனக்கு படி எழுகும். அது பேர் தான் மூலிகை. அந்த மூலிகை தாய் பேர் தான் 18 சித்தர் தான் அந்த பரமேஸ்வரி. அந்த பரமேஸ்வரி பேர் தான் மாயாஜலம்னா மானத்தில் நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த நிலா பேர் தான் சேட்டலைட்டு. இங்கிருந்து விட்டு பார்த்துட்டு மேலே நோட்டை பண்ணி இந்த சூரியன்கிட்ட, சந்திரங்கிட்ட, எல்லார்கிட்ட, முக்கோணங்கிட்ட எல்லார்கிட்ட போயிட்டு வருவாங்க. அதை யார்கிட்ட எந்த பிரம்மச்சோடி எவங்கிட்ட இல்லை. அந்த பிரம்மச்சோடி போர் தான் மும்மூர்த்தி தான் இந்த சதுரகாளி மரம்னா இந்த கலியுகத்தில் அதுக்கு முன்ன ஒரு கன்னி பசங்களை குழந்தைங்களை பொட்டை பொண்ணு வந்தா ஊத்தி சா வச்சிருவாங்க. இந்த கல்விப்பால் எதனால போடுறாங்கன்ட்டு இந்த கலியுகத்தில் இதுக்குதான் பிறந்து இப்ப இந்த குப்சாமி கிட்ட காமிச்சுக்கிறான். இந்த மூலிகை வச்சு எப்படி பயன்படுத்தணும்னு காமிச்சுக்கலாம். புரியுதா? இந்த பொண்ணுங்களை பார்த்தா கேலி சில்றது, இந்த கருப்பு வைக்கிறது, இந்த வேலை வேணா உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்து அந்த மந்திரத்தில் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு நீ கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அவங்கள நல்லா வாழ்த்துன்னு சொல்லிட்டான். இந்த வாழ்த்துக்கள்ல
ஒரு வாய்ப்பாடு உண்டு, வாய்ப்பாடு உண்டு, சிவலோகம் உண்டு, சிவலோகம் உண்டு, சிவபெருமான் உண்டு, சிவபெருமான் உண்டு, இந்த பரமேஸ்வரன் உண்டு, பரமேஸ்வரன் உண்டு. இந்த 1 மணி நேரம் வீடியோ வந்து குப்சாமி வந்து லைவா போடுறோன்னா நல்லா புரிஞ்சுங்க கதையை. இந்த கதைக்குள்ள ஒரு விடை இருக்குது, விடைக்குள்ள ஒரு குகை இருக்குது, குகைக்குள்ள ஒரு சிலை இருக்குது, சிலைக்குள்ள ஒரு சித்தர் இருக்கிறான், சித்தருக்குள்ள சிவன் அடியார் இருக்கிறான், சிவன் அடியார் பேர் தான் இந்த குப்சாமி. இந்த குப்சாமிக்குள்ள மாயாஜலமா உட்காந்து பார்க்கறான் பத்தியா, அவன் பேர் தான் மர்மன். அவன் மர்ம பேர் தான் இங்கிருந்து கொண்டு போயிட்டு மேலே போயிட்டு சித்திரவாதம் பண்ணி இந்த அடுப்பு எண்ணெய் சட்டி கடாயி மொத்தம் மேலே வராது, கீ வந்து நம்ம வந்து இங்கே சாப்பிட்டு மேலே போகிறதான், மேலே போயிட்டு கீக்கரை வருவான், கீக்கரை போய் மேலே போய் காய்ச்சி கொடுப்பான். அவன் தான் பரமசிவன். பரமசிவன் பேர் தான் இங்கே கீயை வந்து ஏமாத்துவதற்கு போனான்னா கீ பார்த்து நாய் மேலே குலைக்கும், மேலே பார்த்து குலைச்சா நாயே நான் நாளைக்கு வரேன், நீ என்னை பார்த்து குலைக்காதன்னுவான். அது என்ன பண்ணுமா, நீ எனக்கு முன்ன நோட்டை விடுறியா, நான் உனக்கு முன்ன விடுற வரேன்ட்டு காலை பேர் என்ன பண்ணா மேலே கத்துறானா. மேலே கத்தும் போது பரமேஸ்வரன் என்ன சொல்கிறான், டேய் நீ எனக்கு அல்வா கொடுக்குறியா, நான் யமங்கொட்டை தூத்தர் கொடுக்குற மாதிரி யமங்கொட்டை குத்துறலாம். யமன் நான் சொல்கிறேன்னா, உங்கள் அம்மாவில் இட்டு மனம் ஒத்தேன், மம்டி குத்தம் ஒத்தேன், அண்டா குத்தம் ஒத்தேன், குண்டா குத்தம் விட்டேன், உன்னை இட்டு மோரம் ஒருத்தன் வரான் பாடுறான்னா அவன் பேர் யாரானா சூரியநாராயணா. சூரியநாராயணா யம தர்மம்னா, யம தர்மம்னா யாரானா சூரியநாராயண பிள்ளையா. சூரியநாராயண பிள்ளை யாரானா இந்த சுப்ரகுத்தான் வேலையா. சுப்ரகுத்தான் வேலை யாரானா இந்த யமனுக்குள்ள ஒரு சிவனா, ஒரு சிவனுக்குள்ள ஒரு சித்திக்குள்ள ஒரு புத்திக்குள்ள ஒரு அறிவாக்குள்ள ஒரு பில்லுக்குள்ள ஒரு மாடுக்குள்ள நந்திக்குள்ள நமச்சிவாயக்குள்ள ஈசனுக்குள்ள பார்வதிக்குள்ள பரமசிவனுக்குள்ள இந்த உடல் உயிர் அப்பன் ஈசரி பார்வதி பரமசிவன். எதுக்காக மனுஷன் போறதான், எதுக்காக தோணுனா, இது கலியுகம் எதனால வந்துச்சு, இந்த கலியுகத்துல எதனால உண்மையான மந்திரவாதி தந்திரவாதி எங்க இருக்கிறான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த மந்திரவாதி என்ன போடுறான் தெரியுமா, இவனுக்கு இவ்வளோ துட்டு குத்துரு, நான் உங்க ஆளுங்களை யாருன்னா இட்டுனுவா, நான் இவ்வளோ துட்டு உனக்கு கமிஷன் குத்துறணுவான். சில பேர் என்ன பண்ணுறோம், நீ கமிஷன் வேணா, நான் இங்கேருந்து மந்திரம் வச்சு அனுப்புகிறேன், நீ போட்ட வரைக்கும் லைவாக எனக்கு போடு, நான் எல்லாரும் காலி பண்ணிடணுவான். அது அவனாலேயே முடியாது. ஏன் தெரியுமா, அவனாலே முடியாது. ஏன் தெரியுமா, முன்னோர்கள் இருக்கிறான் பார்த்தியா, அவனுக்கு இவன் ஆப்பு வச்சிருவான். முன்னோர்கள் ஏன் தெரியுமா, முற்பகல் பண்ண பிற்பகல் தொடரணும் பார்த்தியா, அதுதான் முன்னோர்கள். அவன் முன்னோர்களுக்கு சாப்பு கட்டி எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் முன்னோர்களுக்கு செத்து போடான் பார்த்தியா, அவன் பேர் தான் மயான கொள்ளை தான் சுருகாடுகளை தான் இந்த காளி தேவி. அந்த காளி தேவியில் தான் கைத்துல மண்டை மாட்டிக்கினேன் அவள் இஷ்டத்துக்கு ஆடுவான். அவளை போட்டு பார்க்காத உடல் இல்லை அந்த பாகாட சேனல் அந்த சேனல் மாதிரி வருவாவோ, புரியுதா? அப்படியே அவளை விட்ட கண்ட்ரோலே பண்ண முடியாது யாராலையும். கத்தியத்தினால வச்சுக்கோ இந்த ஊரே சாய்ச்சிட்டு போடுவான். அவள் பேர் தான் மயான காளி. அந்த மயான காளிக்குள்ள யாருக்கிட்ட சீக்கிரமா ஆடுறாளோ அவள் சீக்கிரமா கொண்டு போயிடுவான். ஏன் தெரியுமா, நல்லதே பண்ண நல்லதே வச்சுவா. கருப்பு சூடானா கருப்பு ஆடி உன்னை பார்த்துதான் இருப்பான். இன்னொரு கிட்ட பொண்ணு போகும்போது உன்னை கருப்பு சூடு ஆடி உன்னை சூறாக்காளி விட்டு எடுத்து போயிடுவான். அது பேர் தான் மயான காளி. அந்த மயான காளி கிட்ட எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உள்ள வாக்கு சொல்றவங்களுக்கு, மயான காளியை போட்டி சக்தி பிடிமையை போட்டி வராயமா போட்டி வருந்தொழிலை போட்டி இந்த வருகிற அப்பனையை போட்டி ஈசனை போட்டி பார்வதியை போட்டி பரமசிவனை போட்டி என்ன பள்ளம் தோண்டி குழி தோண்டி பொடிச்சிட்டாங்க. இன்னொரு வாட்டி நான் பிறக்க போறேன், எனக்கு பிறக்கிறதுக்கு என்ன பேர் வைக்கணும் யாருக்கு தெரியுது. அந்த பேருக்கு தான் பரமசிவன் தான் ஆண் உண்டு பெண் உண்டு சிவன் உண்டு. 2 பேர் சக்தி தான், ஆண் சக்தி பெண் சக்தி. அந்த 2 சக்தி ஒரு மனித உடல் இருந்தா இந்த ஊரை ஆளலாம். அந்த சக்தி எதுவுமே இல்லைன்னா மும்மூர்த்தி கொண்டு வரணும். மும்மூர்த்தின்னா உடல்னா ஆவினா பேய்னா அம்மன்னா ஈசனா ஈஸ்வரனா பார்வதி. இந்த 3 பேர் ஒரே நேரத்தில் உட்கார வச்சாதான் இந்த உலகத்துல என்ன டைட்டானிக் கப்பல் எங்க ஓதோ அந்த டைட்டானிக் கப்பலையே எங்க நிக்க வைக்கணுமோ அங்க நிக்க வைக்க முடியும், புரியுதா? இல்லைன்னா மொத்தம் நம்மளை சுத்தி கிருன்னு சுத்தி தலை ஆட்டு விக்கு இந்த பிபி சுகரு இதுதான் வந்து கேன்சரு டிபி நோய் இந்த மனநோயாளி இதுதான் பேர். இந்த பேர் தான் வந்து எவனாலும் காப்பாற்ற முடியாது. இதுக்கு பேர் தான் மந்திரம் தந்திரம் ஈஸ்வரன் பார்வதி பரமசிவன் எல்லாம் வந்து இருக்கிறான், புரியுதா? இதுக்கு அப்புறம் இந்த வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் நாளைக்கு இல்லை நாளானிக்கு போடுறேன் அந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஈசனை போட்டு பார்வதியை போட்டு பரமசிவனை போட்டு வெட்காளி போட்டு பத்திரகாளி போட்டு நமகாளி போட்டு நமச்சிடும். எல்லாரும் பிறகு வச்சுட்டு திருப்பி பள்ளத்தில் தள்ளிட்டு திருப்பி 100 வாட்டி எல்லாத்தையும் பிறகு வச்சுட்டு திருப்பி 100 வாட்டி பள்ளத்தில் தள்ளிட்டு மூடப்படுறது. அந்த ஊர் பேர் தெரியாத உலகம் பேர் தெரியாத எங்க பிறந்து எங்கேயோ போயிட்டு திருப்பி வந்து மனுஷன் பிறகுறான். மனுஷ உருவத்துல பேய் வருது, பேய் உருவத்துல சிவன் வரான், சிவன் உருவத்துல நாய் வருது, நாய் உருவத்துல வாராயகமா வருது, வாராயகமா உருவத்துல உலகம் வருது, உலகத்துல கரகம் வருது, கழகத்துல இந்த பன்னி வருது. பன்னி என்றால் காட்டுக்கோவிலுக்கு பன்னி, அந்த போல பன்னி வரும். அந்த பன்னி தான் பேரு தான் இந்த சிவகுலோகம். சிவலோகம் என்றால் பரமசிவன். பரமசிவனா இந்த பூலோகத்துல எவன் பன்னிக்கறி சாப்பிட்டு சந்தோஷமா தருவானோ அவனை வந்து காலி படுறதுக்கு ஒரு பேய் உண்டு. அந்த பேய் பேரு தான் சிவலோகம். அந்த சிவலோகத்துக்கும் அந்த பன்னிக்கு என்ன கணிட்டுனா
பேய் எவன் ஆயிரம்னா அந்த பண்டிகை வரைக்கும் அதுவும் ஆவே ஆகாது. பண்டிகை தோணும் அப்போ தப்பி அவனை போட்டு தள்ளிட்டு போயிடலாம்னு பிளான் பண்ணி அந்த பண்டிகை ரெண்டு போவோம். அந்த பேய்க்கும் பண்டிகை என்ன சம்சாரம்னு கேட்டுக்கோ. சம்சாரனுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு பேய், ஒரு பேய்க்கு ஒரு நாய், ஒரு நாய்க்கு ஒரு வாராயகமாவுக்கு ஒரு காலபைரவருக்கு ஒரு கூத்தாருக்கு ஒரு சுடல், ஒரு சுடுகாட்டுக்கு ஒரு எல்லை ஒன்று ஒரு கட்டுக்கு ஒரு மாந்திரிகம் ஒரு மயான கொள்ளை. இந்த மயான கொள்ளை தான் இந்த சுடுகாடு ஈர்காடு எல்லாம். இதோட டிராபிக்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்குள்ளே போனோம்னா நிறைய விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வீடியோ இனிமேல் பார்க்க முடியாது யாராலையும். ஏன்னா இம்ம நாள் உங்களுக்கு போர் வச்சிரும். நன்றி. நமச்சிவாய போற்றி.